அஸ்ஸலாமு அலைக்கும்மா. இன்றைக்கி நம்ம கவுனி அரிசியில் காலையில் கஞ்சி குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய ஊட்டச்சத்து இதில் அதிகமான சத்து இருக்குது. நம்மளுக்கு சுகர்காரவங்களுக்கு நல்லது. எல்லா நோய்க்குமே ரொம்ப நல்லது. அந்த காலத்து ராஜாக்கள் சாப்பிட்டாங்களாம். அப்போ அது விலைவாசி அதிகமாக இருந்ததுனால நம்ம மக்களோட சாப்பிட முடியும். இப்போ உள்ள காலத்தில் இந்த இது ரொம்ப மலிவாக கிடைக்குது. நம்ம வாங்கி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப உடலுக்கு நல்லது. ஆனால் என்ன, இது உடனேக்கு ஒன்றும் சாப்பிட முடியாது. இப்போ நைட்டு நான் ஒரு 10 மணிக்கு ஊற வச்சா காலையில் 7, 8, 9 மணி போல் எடுத்து நம்ம நல்லா வடித்து மிக்சியில் அரைச்சி அது ஒரு பரபரண்டு அரைச்சி நம்ம இதை காய்ச்சி குடிக்கணும். குடிக்கும்போது நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம ஊற வைப்போம். களைஞ்சி 2 தடவை களைஞ்சி நம்ம ஊற வச்சுருவோம். தண்ணியை ஊற்றி நல்லா பிசையணும். நல்லா பிசைஞ்சங்கிறங்க இப்படி வயலட் கலர் நேரத்துக்கு தண்ணி கலருக்கு தண்ணி இப்படி வரும். அதை நம்ம என்ன செய்யணும், இப்படி அரிப்பில் வச்சு படித்து நம்ம ஊற்றிடணும். ரெண்டு தடவை 3 தடவை களைஞ்சிட்டு தண்ணியை பிடிச்சி இப்போ நம்ம ஊற வச்சு மூடி வச்சிட வேண்டியதை. காலையில் நம்ம அதை வடித்து என்ன பக்குவம் செய்கிறேன்னு சொல்லி நான் காலைல சொல்லி காட்டுறேன். இப்போ நைட்டில் நான் ஊற வைக்கிறேன் காலையில் சாப்பிட்றதுக்கு. பாருங்கம்மா, நம்ம நைட்டு ஊற வச்சு தண்ணியை வடிப்போம். எவ்வளோ குழுன்னு ஓடுன்னு பாருங்கள். நான் ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். கொஞ்சம் தண்ணி வடியட்டும், அப்புறம் நம்ம அரைப்போம். தண்ணியை வடித்து இந்த அரிப்பை கொண்டு அடிய வச்சு இப்போ தண்ணி இல்லாமல் இப்போ நம்ம ஒரு ரவை பருவத்தில் இதை அரைக்கணும். ரொம்ப மை போல் அரைச்சிடக்கூடாது. இப்போ அரைச்சிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கம்மா, இப்படி அரைச்சிட்டு இங்கே பாருங்கள், ரவை பருவத்தில் இது இருக்குது. ரொம்ப மை போல் சரசரன்னு இருந்தால் நல்லா ஆக்கி இப்படி கொண்டு தண்ணி இல்லாமல் இப்படி அரைச்சிக்கிறது. அரைச்சிட்டு இப்போ நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சணும். நம்ம 1 கிலோ அரிசி எடுத்தால் 200 கிராம் அரிசி, இதுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு இப்போ இதை அடுப்பில் தட்டணும். தட்டிட்டு லைட்டாக உப்பு போடணும். உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு. ஆப்பில் வச்சு கிண்டிக்கிட்டே வைக்க வேண்டியது. இப்போ இதை அடுப்பில் காய்ச்சிக்கிட்டே வைக்கும்போது ஒரு 10 பூண்டை நல்லா 2ஆக வெட்டி, டிக்கேன் இஞ்சி துண்டு, டிக்கேன் பச்சை மிளகா, ஒரு 2 இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூனு சீரகம், இது எல்லாம் அந்த கஞ்சியில் போட்டு அதையும் இப்படி காய்ச்சணும். நம்மளுக்கு நல்லா காய்ச்சிக்கிட்டு வரும்போது தெரியும் அதோட மனமும், வாயில் உப்பு உரப்பு எல்லாம் ஒரு செம்ம டேஸ்ட்டாக இறக்கி நம்ம குடிக்கும்போது தேங்காய் பால் ஊற்றி வெங்காயம் போட்டு சூப்பராக நம்ம வாரத்துக்கு 2 தடவை இப்படியும் குடிக்கலாம். இதை அரைச்சி இட்லி வச்சு திங்கலாம். நல்லா ஊற வச்சு இட்லி சட்டியில் வச்சு அவிச்சு தேங்காய் சீனி போட்டு திங்கலாம். ஆனால் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. பிள்ளைகளுக்கு இது குடிக்காட்டால் இட்லியை வச்சு கொடுங்க. நீங்கள் நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமான சத்தை நம்ம இடையில திங்கணும். ஏன்னா இப்போ அதிகமான வியாதிகள் இருக்குது.
கடையில் என்ன தான் வாங்கி தின்னாலும் இடையில நம்ம வந்து சிறுதானிய பொருள்களை வந்து சேர்த்துக்கிறணும். இங்கே பாருங்கம்மா, இங்கே பாருங்க, நல்லா கொதித்து கட்டியாக கூழ்மா கஞ்சி எனக்கு வந்துருச்சு. நல்ல மணமும் எல்லாம் அதில் போட்டிக்கிற பொருள் அவ்வளோ வெந்து போயிடுச்சு. வெள்ளைப்பொடி எல்லாம் வெந்துருச்சு. இப்போ இது என்ன செய்வோம், அடுப்பை அமர்த்திட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடியை போட்டு வச்சுட்டு நம்ம பரிமாறும் போது உங்களுக்கு காட்டுறேன். சட்டியிலேருந்து ஆற வச்சு அதை ஊற்றி கொஞ்சம் லைட்டாக தேங்காய் பால் வெங்காயம் போட்டு குடித்தா செம்ம டேஸ்ட்டாக.